ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். 4 கலர் போட்டு நான் பிஸ்கட் கூட போட்டிருக்கேன். இது ஒரு கலரு, இது ஒரு கலரு, இது ஒரு கலரு, சிவப்பு கலரு ஒன்று போட்டிருக்கேன். மொத்தம் 4 கலர் போட்டிருக்கேன். காது வந்து 4 ஒயர் எடுத்து காது போட்டிருக்கேன். இந்த காது எல்லாருக்கும் போட தெரியும். இதோட கலர் வந்து வைலட்டு, நீளமாக தெரியுது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இதுலேருந்து இதெல்லாம் ஃபுல்லாக இதிலலாம் நான் காட்டலை, இதுலேருந்து தான் நான் காட்டியிருக்கிறேன். இது எப்படி ஜாயிண்ட் பண்ணுறதுன்னு காட்டியிருக்கிறேன். இந்த இதெல்லாம் உங்களுக்கு அடியெலாம் உங்களுக்கு போட தெரியும். இதை ஒண்டியும் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2 வீடியோவாக போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இந்த கூட பிஸ்கட் கூட போட்டிருக்கேன் 2 கலரில். ரொம்ப நாளாச்சு உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டி. டூர் போனதுனால போட முடியல. அதுவும் இல்லாமல் மணி பேக்கு வர பின்னிக்கிட்டு இருந்தேன், அதனால் போட முடியல. இப்போ இந்த டிசைன் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். 3 கலர் வர்ற மாதிரி. சைடில் ஒரு கலரு, நடு சென்டரில் ஒரு கலரு. நல்ல ரோஸ் இது. உங்களுக்கு வந்து திக்காக வெளுமையாக தெரியுது. ஆனால் சிவப்பு வந்து அதே சிவப்பு தான். சிவப்பு, மஞ்சள், நீலம், வைலட்டும் நல்ல வைலட்டு. இது வந்து நீளமாக தெரியுது. வைலட் வந்து நீளமாக தெரியுது. ரோஸ் வந்து கொஞ்சம் மங்கலாக இருக்குது. சிவப்பு ஒண்டி தான், சிவப்பு மஞ்சளும் தான் உள்ள கலர் தெரியுது. இப்போ இந்த கூடை வந்து எப்படி போடலான்னு பார்ப்போம். எப்பொழுதும் போடுற மாதிரி 20 அடி வந்து 7.5 அடியில் வெட்டியிருக்கேன். 7 தான் வெட்டுவேன். இதுக்கு வந்து 7.5 வெட்டியிருக்கிறேன், கொஞ்சம் உயரமாகவே வரட்டுன்னு. 8 அகலம் வந்து 8 போட்டிருக்கேன். 7.5 அடியில் 20 நீட்டு, 20ம் 8 அகலம் போட்டிருக்கேன். 4க்கு ஒரு ஒயரு ஜாயிண்ட் பண்ணி பிஸ்கட்டு போட்டிருக்கேன். 4க்கு ஒரு இது வந்து ஒரு ஒயர் ஜாயிண்ட் பண்ணி பிஸ்கட் போட்டிருக்கேன். பிஸ்கட்டில் வந்து 5 பிஸ்கட் வரும். 1 2 3 4 5 பிஸ்கட்டில் வந்து நடு பிஸ்கட்டுக்கும் 1 போட்டுட்டு மேலே 1 போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த வைலட்லேருந்து இந்த சைடு, அதேமாரி இந்த சைடு அப்படியே 3 பிஸ்கட்டு போட்டிருக்கேன். 3 இந்த வண்டியை 2 வரும். இதில் வந்து கூறாக வைக்கிறதுனால போடல. அதுக்கு தகுந்த மாதிரி ஒயரும் கரெக்டாக வந்துட்டு சொருகிறதுக்கும் நல்லா கரெக்டாக வந்துடுச்சு. உங்களுக்கு வந்து இதில் நான் சொருவியே காட்டுறேன். ஏன்னா சொருவிட்டேன், ஒரு சைடு பின்னி சொருவி இருக்கிறேன். நிறையா ஒயர் வந்து சிக்கலாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொருவியே காட்டுறேன். இதில் வந்து இப்படி நான் போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், இதுலேருந்து நான் ஜாயிண்ட் பண்ணியிருக்கேன். இதே வரிசையில் ஜாயிண்ட் பண்ணால் இங்கே பாருங்கள், 1 2 3 4 ஜாயிண்ட் பண்ணாக்க வந்து இங்கே தான் வருது. நடு சென்டருக்கு போடுவோன்னு பார்த்தா இங்கே தான் வரும். இந்த வரிசையில் போட்டால் நல்லா கவனமாக பாருங்கள். இந்த வரிசையில் போட்டால் இங்கே தான் வருது இந்த 4 பூ. அதில் வந்து இந்த பாருங்கள், ஒரு பிஸ்கட்டு போட்டுட்டு இதுலேருந்து போட்டோம்னாக்க இதில் வந்து கொஞ்சம் இறங்குது. இந்த இதுலேருந்து போடுற மாதிரி வரும். இதில் நம்ம போட்டிருக்கோம், இப்போ இதிலே போடுற மாதிரியே வரும். அதனால் இதே வாட்டத்தில் நான் போட்டதுனால கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன். இப்போ அந்த சைடும் நான் அதேமாரி தான் போட போகிறேன். நீங்கள் வேணால் ஒரு பூவை போட்டு இந்த சைடு இப்படி போட்டுக்கோங்க. நான் இந்த நேர் வரிசை இருக்கட்டுமே இப்படி போட்டேன். இதற்கு பாருங்கள், இந்த வைலட்டு, இந்த வைலட்டு, இந்த வைலட்டு, இந்த வைலட்டு, இந்த வைலட்டோடு சேர்ந்து இப்படி வந்துடுச்சு நடு சென்டரில். அதே உங்களுக்கு வந்து 12 போட்டோம்னாக்கா இந்த வாட்டத்திலே போட்டுடலாம். இந்த இது வந்து இந்த இடத்துல வரும். 12 அகலம் போட்டால், 8 போட்டதுனால கொஞ்சம் தள்ளி வருது. ஒன்றும் பிரச்சனைலாம் அழகாக தான் இருக்குது. நீங்கள் வேணால் கீழே இறக்கி இந்த இடத்துலேருந்து போட்டுக்கோங்க. இந்த ஒரு பிஸ்கட்டை வச்சு இந்த இடத்துலேருந்து போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த 2 பிஸ்கட்டையும் வச்சு இந்த இடத்துலேருந்து போட்டிருக்கேன். அதே மாதிரி அதே நீட்டுக்கு போட்டதுனால உங்களுக்கு வந்து இங்கே வந்துச்சு. அதே மாதிரி தான் அந்த அடியும் நான் போட போகிறேன். உங்களுக்கு போட்டு நான் காட்டுறேன். நீங்கள் எப்படி ஒயர் ஜாயிண்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ரோஸ் ஒயர் வந்து 2 பிஸ்கட் போட்டிருக்கோம். இந்த வைலட்டு, இந்த வைலட்லேருந்து நம்ம வந்து ஒயரை ஜாயிண்ட் பண்ணுறோம். நம்ம வந்து இந்த 4 ஒயரையும் இதை இருக்கு பாருங்கள், இதில் 2 இதில் 2, இது 4 ஒயரையும் நம்ம ஜாயிண்ட் பண்ணுறோம். ஜாயிண்ட் பண்ணிட்டு பாருங்கள், இதுலேருந்து ஜாயிண்ட் பண்ணி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு இதை என்ன செய்கிறோம், உள்ளே தள்ளி இந்த லூப்பில் விடணும். முன்னாடி நான் ஜாயிண்ட் பண்ணி காட்டியிருப்பேன், பார்த்துக்கோங்க. இங்கே இந்த லூப்பில் விட்டு
இதில் சொரும். இதில் சொருவிட்டு நேராக வச்சுக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா வெட்டி விட்றோம். கொஞ்சோண்டு வெட்டி விட்டு இங்கே பாருங்கள், இந்த இதில் சொறி இருக்கும். அதனால் இந்த பக்கத்துலேயே உள்ளே இழுத்துக்கணும். உள்ளே இழுத்துக்கிட்டு உள்ளே இழுத்தா வெளியில் தெரியாது. அப்படியே நம்ம என்ன பண்ணோம், உள்ளே நம்ம சொறி இந்த வாட்டத்தில் இருக்கோ அந்த வாட்டத்தில் நம்ம சொறி விட்டுறோம். டேன் பண்ணி ஒரு நடைக்கு அப்படி சொறிடுங்க. மணி கூட ஒன்று போட்டு வச்சுருக்கிறேன். ரொம்ப நாள் ஆகுது, அதை போடவே முடியல. போட்டு பாதியோடு நிற்கிது. நான் வீடியோ போட்டு காட்டுறேன். மறுபடியும் என்ன பண்ணுறேன், இந்த ஒயர் மஞ்சள் ஒயர் இப்படியே இருக்கட்டும். பின்னும் போது இதை தள்ளிட்டு பின்னணும், வெட்டவே வேணாம். அப்படியே இது ஃபுல்லாக நம்ம ஆரியும் நம்ம போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே உள்ளதுக்கு இந்த 2 ஒயர் தேவைப்படும். அதில் வந்து நம்ம அப்படியே கோத்தே பின்னிக்க வேண்டியதான். நான் உங்களுக்கு பின்னும் போது நான் காட்டுறேன். இப்போ இன்னொரு ஒயரு சேர்த்துக்கிறேன் பாருங்கள். இன்னொரு ஒயரு உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இந்த வாட்டத்தில் போட்டு காட்டுறேன். இந்த வாட்டத்தில் மஞ்சளில் ஒண்டி தான் நம்ம வந்து ஒயரு சேர்க்கணும். இந்த வயலட்டில் நம்ம சேர்க்கவானோம். வயலட் ஒயரு அப்படியே தான் இருக்கும், அழகாக வரும். நீங்கள் வேணால் எந்த வாட்டத்தில் வேணாலும் சைடு பார்த்து நீங்கள் வச்சு போட்டுக்கலாம். நான் 2 பூ தள்ளி தான் நான் போட்டு காட்டுறேன். நீங்கள் வேணால் திட்டாக போட்டுக்கலாம், திட்டாக போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். இதை என்ன பண்ணுறோம், சொருவிட்டு இதை அப்படியே எடுத்து இந்த அளவுக்குள்ள வரும். இந்த அளவுக்குள்ள விட்டு இதில் நம்ம இழுத்துக்கிறோம். இழுத்துக்கிட்டு வழக்கம் போல் இதில் கொஞ்சோண்டு வெட்டிக்கணும். வெட்டி இந்த இடத்துல சொல்லியிருக்கோமா, இந்த ஒல்லுக்குள்ளே உள்ளே விட்டணும். இதில் விட்டால் கொஞ்சம் தெரியும், இதில் விட்டுட்டோம்னா தெரியவே தெரியாது. இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஜாயிண்ட் போட்டது தெரியாது. நான் இப்போ சொருன மாதிரி இதை அப்படியே இந்த வாட்டம் எப்படி போகுதோ அதே வாட்டத்தில் இங்கே சொருவிடுங்க. நார்மல் நாட்டில் சொருவி விட்ருங்க. இந்த நாட்டில் சொருவிட்டு நார்மல் நாட்டில் சொருவினா அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும், கலலாது. அதாங்க 2 இது நம்ம மாட்டியிருக்கிறோம், கோத்துருக்குறோம். அடியில் உள்ள மஞ்சள் வயிறு அப்படியே இருக்கட்டும். அப்போ வந்து இதில் 2லேயும் நான் கோர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் 2 மொத்தம் வந்து 6 வயர். இந்த சைடில் 6 வயர் கோக்கணும், அந்த சைடில் 6 வயர் கோக்கணும். மொத்தம் 12 வயர் கோக்கணும். 2 மாட்டியிருக்கோமா, இதில் 1 பாக்கி இருக்குது. இதில் 1, இதில் 2, இதில் 2 கோர்த்துக்கிட்டு பின்னும் போது உங்களுக்கு காட்டுறேன்.